காலை வணக்கம். இது ருத்ரனா ட்ரெக்கிங் ஸ்டார்ட். டைம் இப்போ 7:53 மார்னிங். இந்த ரோட்டு 16 किलोमीटर. अभी कहीं बड़ा खाना हाँ नहीं पता है அவர் என்ன சொன்னார்னா, ரூட்டு தெரியுமா அப்படின்னா, இந்த ரூட்டு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீரப்பா கிளம்பிட்டேன். சுற்றி முற்றியும் கூட போகிறதுக்கு யாரும் கிடையாது. ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல. இருக்கிறதுலே கஷ்டமான ட்ரக்கு ருத்ரா ட்ரக்கு தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போர்டு இருக்குது, ஆனால் யாரையும் காணோம், ரோட்டையும் காணோம். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு முன்னாடிலாம். என்னடா மாட்டிக்கிட்டோமா? சரி வந்தாச்சு, போவோம். எங்கிட்ட போகணுன்னு தெரியல, எங்கிட்ட ஏறுறதுன்னு தெரியல. அந்த போர்டை நம்பி ஏற ஆரம்பிச்சிட்டேன். சுற்றி எதுவும் இல்லை, வெறும் பறவைகளோட சத்தம்தான். ஏரோ மார்க்கு தான் இருக்குது. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். போக வேண்டியதான். ஒரு அடர்ந்த காடு குணா படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பா, இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் போய்கிட்டுருக்கு ருத்ரநாத்துக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ கேன் மேக் இட். அடுத்த ஏரோ மார்க்கு இதை வச்சு தான் இதுக்குள்ளேயே போகணும். என்ன சத்தம் இந்த நேரம், குயிலின் ஒலியா? கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரே மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு கேம்ப் சைட் மாதிரி இது இருக்கு. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஐ கேன் டூ இட். अकेले हो? गाइड कर लेते कोई? नहीं, चाय मिलेगी? चाय मिलेगी। रास्ता किधर है? रास्ता तो यहाँ बाहर से है। आइए बैठ।
रेन कोट वगैरह कुछ नहीं रखा है? हाँ हाँ मेरे पास हाँ। आते हुए सीधे उसी रूट पे फिर ये लड़का भी आ रहा है, हाँ मैं आपको जो है वो करते जाऊँगा, ठीक है? ओके, शुभ यात्रा आपकी। थैंक यू लेकिन आगे जो है जल्दबाजी मत करना है। हाँ हाँ श्योर श्योर। ठीक है, ठीक। ரோடுலாம் கேதார்நாத் மாதிரி அந்த மாதிரி மார்க்லாம் இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக மார்க் இருக்கும். மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். ரொம்ப லீச் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல கச்சிச்சு. ஐயம்மா இங்கே இந்த துணி தான் மார்க்கு. அதை விட்டால் குதிரை போன வழி, ஸ்நாக்ஸு, அங்கங்கே தான் ஏரோ மார்க் இருக்குது. அதை வச்சு தான் போயிட்டுருக்கேன். போகிட்டு போ. फोटो खींच। वो बोला फोटो खींच और मेरे। हाँ। आखिर रहने वाले हैं तमिलनाडु से। तमिलनाडु। हाँ आप इधर है ना? हम इधर ही रहते हैं नीचे गाँव में। ठीक है। राजधानी में हाँ जानवर उगा रहे हैं इधर। देखो दाड़े ना चुकू मस्त मध्ये होऊन रे गोळा खाचार येऊन मस्त मस्त मध्ये होऊन अरे तेबा से बात को यार काली अमरो यो अखरो तो बोल ये से दाई अन्ना लास्ट दिन ना तो फरो ये ना काला हिडकोन क्या पाल ठीक है मैं ओके जय बोले मसाला दौरे छे क्या क्या लोड छे निजे जेवण पात छे मला हेल के दिए क्या छे बस हाथ हो गए कुछ छे भाई काऊ नीचे नीचे खाली हाथ धरे के மலையை பார்த்தா தெற்கு திசையே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல். வழியும் தெரியல, கண்ணு கட்டின சுற்றிலே மலை, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் வந்துட்டேன் ருத்ரநாத் போகிறதுன்னு.
தூரம் தூரம் போக போக ஒரு கடையெல்லாம் இருக்குது, அது ஒரே சந்தோஷம். ஆனால் ஆளுங்களை தான் காணோம். பாதி மலையை கூட நான் தாண்டி இருக்க மாட்டேன், அதுக்குள்ளே மழை வர்ற மாதிரி இருக்குது. நைஸ். नहीं थोड़ा चाय. Let's go and cover Kedarnath, everything. த்ரீ 30 தான் ஆகுது. இன்னும் நிறைய கிலோமீட்டர் நான் போகணும். அங்கே ஒரு வில்லேஜ் தெரியுது, அங்கே ஒரு வில்லேஜ் தெரியுது. தெரிஞ்சு அதான் நான் வந்த வழி நினைக்கிறேன். ஓ அந்த கேம்ப்பு நிறையா போகணும், இன்னும் நிறையா போகணும்.
இதில் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. தூரத்தில் ஒரு குதிரை வருது. ஸோ அதை பார்த்துட்டு போகலான்னு வெயிட்டிங். கால் தடம் மழை வந்தனால கால் தடமும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான். ஆனால் இதுக்கு மேலே வழி தெரியல. ஐ காட் சம் ஸ்டே. ஐ திங்க் ஸ்டே பண்ணுறது பெட்டர். சுத்தமாக ரோடே தெரியல, சுத்தமாக ஒன்றும் தெரியல. ஆனால் கிடச்சது என்னென்னா டென்ட்டு கிடச்சிருக்கு. ஸ்டே பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். 4:30 மணி. हाँ मतलब कितना अंडा लगेगा? कितना अंडा लगेगा? हाँ सस्ता लग जाएगा। सॉरी मैंने कहा सस्ता लग जाएगा इधर। ठीक है सब मतलब सॉरी मैंने कहा इधर 400 रुपये रहने खाना लग जाएगा। आगे जाओगे तो आगे तो आपको 600-700 रुपये। थोड़ा कम करो ना, थोड़ा कम करो ना। 400 रुपये कोई ज़्यादा 400 ज़्यादा है भैया। मैम किसी को पूछो ना। ऊपर आपको 800 रुपये से नीचे मिलेगा तो कल आपको फ्री में रख देंगे। नहीं थोड़ा कम करो ना प्लीज़। इससे कम क्या होगा मैम? इससे तो बहुत महंगा है आजकल। इससे कम कुछ नहीं हो पाएगा। एक खाने के साथ खाना का आप आगे जाओगे तो आप 800 रुपये से नीचे नहीं पड़ेगा मैम एक आदमी का। कल तब आप बोल देना कि और लोग भी है। नहीं अकेले हैं इसलिए मैं पूछ रहा हूँ। कोई दिक्कत नहीं, मैं आगे से कितना दूर है? आगे यहाँ से 1.5 किलोमीटर है। नहीं रुकने के लिए कोई मिलेगी? रुकने का 1.5 किलोमीटर है, पर वहाँ महंगा पड़ेगा आपको। 800 रुपये से नीचे नहीं पड़ेगा। मंदिर से? मंदिर तो इस यहाँ से तो वहाँ से तो 9 किलोमीटर है, यहाँ से 10 किलोमीटर है। भैया जरा कहीं में कौन सा नीचे? हाँ इसमें और जाएंगे ना हाँ। कोई लेडीज आएंगे तो ठीक है कोई बात नहीं। ये लीचा है ना अंदर? नहीं हाँ? लीची लीची इधर अंदर नहीं होती। अंदर नहीं होते। ठीक है पहले मैं चाय पी लेंगी फिर। कहाँ से आया? तमिलनाडु से। हाँ? तमिलनाडु हाँ चाय हाँ हाँ। चाय बराबर। भाई साहब धन्यवाद धन्यवाद। ठीक है थैंक यू। आराम से जाओ। हाँ हो जाएगा। ठीक है कितने बजे तक पहुँच? ठीक ഇത് റെസ്റ്റ് എടുത്തിട്ട് उधर जी बढ़िया तो सही से यानी 3 लाख के लेना थे क्या? पहुंच गए मैम? नहीं इधर रुकते हैं। अच्छा इधर ही थे। हाँ अच्छा कल ऊपर गए? अच्छा आज जाएंगे? हाँ जाएंगे। ओए ओ नेगी कल पूरा बारिश फिर फग आ गया।
பஞ்சகேதாவில் இருக்க இந்த கோவில் ருத்ரநாத் சிவபெருமானோட முகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதுவும் பாண்டவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. நான் இன்னும் ஒரு ரம்யமான ஒரு வானிலை, ஒருத்து ட்ரக்கு. இந்த 2ஆம் நாள் டே 2 ஆரம்பித்ததுலேருந்து வெதர் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு அப்படியே ஃபாக் வந்துடுது, ரூட்டே தெரியல, மழை வருது. நைட்டு இடித்த இடியெல்லாம் என்னால் கேப்சரே பண்ண முடியல, அந்தளவுக்கு டயர்டு எனக்கு. இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும். இந்த யாத்திரை எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, காலேஜ் போனால் எல்லாம் சரியாயிடும்பாங்க. காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போனால் சரியாயிடும்பாங்க. வேலைக்கு போனால் கல்யாணம் சரியாயிடும்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் சரியாகாதுல்ல. அந்த மாதிரி தான் யமுனோத்திரி போகும்போது கங்கோத்திரி நல்லா இருக்குன்னு நினச்சேன். கங்கோத்திரி போகும்போது கேதார்நாத் நல்லா இருக்குன்னு நினச்சேன். கேதார்நாத் போகும்போது பரவாயில்ல மத்மிஷன் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஒரு நல்ல பாட்டு தும்நாத் தான். அது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட வர்ற மாதிரி போல். இது ருத்ரநாத் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் பேச கூட முடியல. ஏன்னா ஃபுல்லாக ஆலங்கட்டி மலை, கையெல்லாம் வரைச்சிருச்சு, எல்லாம் வரைச்சிருச்சு. சரி, இப்போ விட்டா கிளிப் எடுக்க சான்ஸ் கிடைக்காதுன்ட்டு நான் கிளிப் எடுத்துட்ருக்கேன். இப்படியே தான் போகுது. இதுக்கப்புறம் வந்தாச்சுன்றாங்க. தூரத்தில் துளி துளி ஸ்னோலாம் வேறு தெரியுது. ஒரு பக்கம் இதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, என்னால் முடியும். எஸ், ஐ கேன் கோ. யாரை கேட்டாலும் 2 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் நல்ல ரோடு வரும்னு சொன்னாங்க. இதோ இப்படியே தான் போகுது. நான் நல்ல ரோடான்னு தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஆஃப் பண்ணுறேன். மேலே எல்லாம் தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லாக ஃப்ளவர், ஃபுல்லாக இந்த எல்லோ கலர் ஃப்ளவர். இந்த ட்ரக்கோட ஒரு அட்வான்டேஜ், ருத்ரநாத் ட்ரக் ப்ளஸ் ஃப்ளவர் வேலி ட்ரக். இடையில் இந்த இடத்தோட சூப்பராக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் இந்த டைம் மட்டும்தான் நான் எந்த பூவையும் நான் பறிக்கலை. ஏன்னா எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. தொடவும் பயமாக இருக்குது, ஏன்னா எல்லாம் பூச்சி இருக்கோ அப்படின்னு. பட் இட்ஸ் லுக் வெரி வெரி பியூட்டிஃபுல். இல்லை பிக்கப் லைன் என்ன சொல்லலான்னா, எனக்கு ஃப்ளவர் வேலி ட்ரக் போகலாம் எனக்கு மனசில்லை. ஏன்னா உன்னோட முகமே ஒரு ஃப்ளவர் வேலி அப்படின்னு பிக்கப் லைனு. பட் என்னால் பேச முடியல, ஸ்ட்ரக் ஆகுது. கஷ்டத்துலேயும் சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரக் ஒரு எக்ஸாம்பிள். மழை வருது, குளிர் தாங்கலை, ஆனாலும் இந்த சரௌண்டிங், இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது
எப்பா மழை நான் இடியே தலையில் விழுத்தா பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா தூரத்தில் தெரியுது. வந்துட்டேன். எப்படின்னு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. வா, அது என்ன மாய மந்திரமோ தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த கோயிலை பார்த்து வந்து டயர்டு எல்லாமே அப்படின்னு போயிடுது. ஆமாம், மின்னலுங்கிற மாதிரி. லாஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் கீழே வரனால என்னால் ஓரளவுக்கு வர முடிஞ்சுது. ரொம்ப கம்மி. மத்மேஷில் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க. 1 2 3 4 5 6 6 பில்டிங், 7 8 1 கோயில். நல்லா இருக்குது. இதுக்கு மேலே ஏதோ சூர்யா குண்டா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ இருக்குன்னாங்க, சந்திரகுண்ட் சம்திங். சத்தியமாக எனக்கு அதெல்லாம் போகிறதுக்கு இல்லை. போகிறோமா, ஈஸ்வனோட முகத்தை பார்க்குறோமா, பிளஸ் மீ காட் அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதில் போகிறதுக்கே நான் 15 மினிட்ஸில் போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுவே 1 hour எடுத்துருச்சு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஃபைனலி டைம் இஸ் 4:45. ரீச்ட். வந்தாச்சு. போகணும், ஒரு 10 நிமிஷம் போகணும். பக்கத்தில் போயிட்டு ராத்திரி பூஜை அட்டன் பண்ணலாம். என்னதுன்னு ஐடியா இருக்கும். பார்த்தா நத்த மாதிரி தெரியுது. மலைவாழ் நத்தையா? பார்த்தாலே பயமாக இருக்குது. ठीक है, मैं उधर नहीं, इधर है. चप्पल पीछे